ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 6ஆம் இடத்துல சுபர்களோடு சேர்ந்த ராகேதுக்கள் எப்பேற்பட்ட கெடு பலன்களை தருவார்கள் என்று சொல்வதற்கு ஒரு அழகான ஒரு உதாரண ஜாதகம் என் பார்வைக்கு வந்தது. அது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 6ஆம் இடத்துல சுபரோடு சேர்ந்த ராகுவோ கேதுவோ கடுமையான கெடு பலன்களை தரக்கூடியவர்கள். அதாவது இந்த திரையில் தருகிற இந்த ஜாதகத்துக்கு ஆண்டு மாதம் தேதி எல்லாமே அழிச்சிட்டேன், அதாவது தேவையில்லை. அதாவது மிதுன லக்னம், கடகராசி, புனர்பூச நட்சத்திரம், 2இல் சந்திரன், 5இல் சனி செவ்வாய், 6இல் சுக்கிரன் கேது, 7இல் புதன் குரு, 8இல் சூரியன், 12இல் ராகு. 2022ஆம் ஆண்டிலிருந்து இந்த ஜாதகருக்கு கேது திசை ஆரம்பம். 6ஆம் இடத்துல சுபர்களோடு சேர்ந்த கேது செவ்வாயின் வீட்டில் 12ஆம் அதிபதியோடு 6ஆம் இடத்தில் சுக்கிரனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிற இந்த கேது கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அவமானம், ஜெயில், சிறை, விபத்து, கேவலம், அசிங்கம் அனைத்தையும் தர கடமைப்பட்டவர். தலைக்கு மேல கடன் தீருமா, என்ன செய்யலாம் என்று கேட்டார். அதாவது கேது திசையில செவ்வாய் புத்தி இப்போதுதான் அவருக்கு நிறைவடைந்திருந்தது. அந்த செவ்வாய் புத்தி முழுக்கலுமே அவருக்கு அதாவது ஈவிரக்கமில்லாத கடன் தொல்லை தாங்க முடியவில்லை அவரால், அவ்வளவு கடன். ஆனாலும் ஊரை விட்டு ஓடாமல் சமாளித்துக் கொண்டிருந்தார். என்ன காரணம்? 7ஆம் இடத்துல லக்னாதிபதி புதனும் குருவும் சேர்ந்து லக்னத்தை பார்க்கிறார்கள். லக்னம் அபரிவிதமான சுபத்துவம். ஆட்சி பெற்ற குருவின் பார்வையாலும் லக்னாதிபதியின் பார்வையாலும் லக்னம் கெட்டு போகவில்லை. எவ்வளவு கடன் தலைக்கு மேல் போயிருந்தாலும் அனைத்தையும் சமாளித்துக் கொண்டிருந்தார். கேது திசையில செவ்வாய் புத்தி முடிந்து இப்போது ராகு புத்தி ஆரம்பமாகி விட்டது. ராகு புத்தியும் அவருக்கு அப்படி ஒன்றும் நல்ல பலன்களை செய்ய போவதில்லை. ராகு 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதியின் தொடர்பில் இருக்கிறார். 12ஆம் அதிபதி சுக்கிரனாகி சுக்கிரனின் பார்வையில் இருக்கிறார். நிச்சயமாக விரயத்தை செய்ய போகிறார். அது உயிர் விரயமாக இருக்குமா அல்லது பொருள் விரயமாக இருக்குமா, ஜடகாரகத்துவமா அல்லது உயிர் காரகத்துவமா என்று பார்க்கிற போது 7ஆம் இடம் சுபத்துவமாக இருந்து லக்னத்தை 2 சுபர்கள் வலுத்து பார்க்கிற போது உயிர் காரகத்துவங்கள் கெட்டு போகவில்லை. 12ஆம் இடத்துல இந்த ராகு புத்தி நடத்துகிற போது சுக்கிரனின் தொடர்பு பெற்றிருக்கிறார். சுக்கிரனின் காரகத்துவங்களான வீடு, வாகனம், இது போன்ற அமைப்புகள் நிச்சயமாக விரயமாகும். தனக்கு பிடித்த மிகவும் நெருக்கமான, உயிருக்கு மிக நெருக்கமான, தான் சிறிய வயதிலிருந்தே பயன்படுத்திய வாகனங்களை விற்று இந்த கடன்களை கட்டலாம் என்று இருக்கிறேன், அப்படி செய்யலாமா என்று கேட்டார். செய்யலாமா அல்ல, அப்படித்தான் செய்வீர்கள் என்று சொன்னேன். 2026ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் அளவில் அவருக்கு குரு புத்தி ஆரம்பிக்கிறது. அதாவது கேது திசையில குரு புத்தி. கேது திசையில குரு புத்தியில அவர் இழந்த அனைத்து கௌரவம், பெயர், புகழ், அந்தஸ்து, மரியாதை எல்லாம் அவருக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் என்பது விதி. லக்னத்தோடு குரு தொடர்பு கொள்கிறார். அப்ப இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம். அதாவது ஜோதிடத்துறையில சற்று ஆழமான புரிதல் உள்ளவர்கள் 7ஆம் அதிபதி மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி தானே, கெடுதல் செய்ய மாட்டாரா என்று. நிச்சயமாக இந்த ஜாதகத்துக்கு செய்ய மாட்டார். அவர் என்னதான் சுபத்துவமாக இருந்தாலும் சனியின் 3ஆம் பார்வையில் இருக்கிறார். அதாவது சுபத்துவம் குறைந்து இருக்கிறது. அபரிவிதமான சுபத்துவமாக புதனோடு சேர்ந்து அவர் ஆட்சி பெற்றிருந்தாலும் சனியின் பார்வை அவரை பாதகாதிபதியாக செயல்பட விடாது. குரு புத்தியில் அவர் இழந்த கௌரவம், பெயர், புகழ் எல்லாமே மறுபடியும் அவருக்கு கிடைக்கும். மூத்த குழந்தை பெண் குழந்தையா என்று கேட்டேன். பெண் குழந்தை என்று சொன்னார். என்ன காரணம்? மிதுன லக்னமாகி 5ஆம் இடத்துல புத்திரர்களை குறிக்கக்கூடிய 5ஆம் பாவகத்துல சனி செவ்வாய் சேர்க்கை. 5ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் புத்திரகாரகர் குரு கெட்டு போகவில்லை. குழந்தை இருக்கிறது, மூத்த குழந்தை பெண் குழந்தை. அதாவது இவ்வளவு கடினமான கடன் சுமையை அவர் சுமந்ததற்கு ஒரே காரணம் 2022ஆம் ஆண்டிலிருந்து அவருக்கு அஷ்டம சனியும் நடந்து கொண்டிருந்தது.
அவயோக 6-8 பாவத்துவ தசா புத்தியில் அஷ்டமச்சனியும் சேர்ந்து நடந்து கொண்டிருந்ததால் இவ்வளவு சிக்கல் கடன்ல. ராகு புத்தியில அவருடைய சுக்கிரனுடைய காரகத்துவங்களை விரயம் செய்து கடன்களை அடைத்து, குரு புத்தியில் கேது திசை குரு புத்தியில் நல்லபடியாக இழந்த கௌரவம் பெயர் புகழை மறுபடியும் பெற்று விடுவீர்கள், ஆனந்தமாக சென்று வாருங்கள் என்று சொன்னேன். ஜோதிட சொந்தங்களோடு இதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.